உலகப்பரமான காரியங்களுக்காக பல நேரங்களை நாம் செலவழிக்க தயாராக இருந்தாலும் இறைவனுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் நேரம் இல்லாமல் போகிறது. இதோ இன்றைய பொழுதை ஒரு சில நிமிடங்கள் இறை பாதத்தில் அமர்ந்து நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்வோம். எல்லாம் ஆசீர்வாதமாக அமையும். வாருங்கள் ஜெபிப்போம். காலை ஜெபம். வாக்கு தத்தத்தின் தேவனே, வாக்கு மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தத்தின் பூரணரே, வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ள புடமிடப்பட்ட உம் வார்த்தைகளுக்காக நன்றி. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் மேலான உமது வார்த்தைகளுக்காக சோத்திரம். எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், புகழ்கிறோம். அழகையின் பிடியிலிருந்து அனைவரும் விடுதலை பெறவும், ஆத்மாக்களை மீட்கப்படவும், சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி ஆசீர்வதித்திட வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிற்காகவும் நன்றியோடு கூடிய மன்றாட்டுகளை எடுத்துரைக்க ஆண்டவரே, முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சிந்தனையோடும் கவனமாய் கருத்தாய் வாஞ்சையோடு தாகத்தோடு உமது வார்த்தைகளை வாசித்து தியானிக்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் என்ற வார்த்தையின்படி உமது வார்த்தைகளை தியானித்து உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே. தியானம் செய்து அதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று யோசுவா 1:8 சொல்லப்பட்ட ஆண்டவரின் இறை வார்த்தையின் குரலை கேட்போமே. ஆனால் அவரது இறைக்கரம் நம்மை சூழ்ந்து நின்று காக்கும். இரக்கமும் பேரன்பும் நம்மோடு இருந்து காக்கும். தனது தவறை ஏற்றுக்கொள்ளாமல், தனது தோல்விக்கு பிறர் மீது குற்றம் சாட்டி வாழாமல், உமது கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து கடைபிடித்து வாழும் வரம் கேட்டு இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன்.